உடல் தானம் செய்த உத்தமர் 72 குண்டுகள் முழங்க நல்லக்கண்ணுவுக்கு அரசு மரியாதை. மருத்துவக் கல்லூரியிடம் உடல் ஒப்படைப்பு. தமிழக அரசியலின் நேர்மை சிகரம் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் இறுதி பயணம் இன்று உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்றது. 101 வயது வரை மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த மாமனிதர் தனது மறைவிற்கு பிறகும் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தனது உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு தானமாக வழங்க ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னை தீநகரில் உள்ள பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சீமான், தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்ணீரஞ்சலி செலுத்தினர். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் தமிழக அரசின் சார்பில் 72 குண்டுகள் முழங்க ஐயா நல்லக்கண்ணுவுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டர்களின் வீரவணக்க முழக்கங்களுக்கு இடையே அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. வாழும் போதும் எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் மறைந்த பின்பும் தனது உடலை தானம் செய்து ஒரு மாபெரும் பாடத்தை புகட்டிச் சென்றுள்ளார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் மல்க அவருக்கு பிரியா விடை அளித்தனர். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தமிழக அரசியலில் தூய்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு மிக சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர். அவரது 101 ஆண்டுகால வாழ்க்கையில் அவர் காட்டிய எளிமை இன்றைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்தும் அவர் ஒருமுறை கூட சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கவில்லை. தனது 80வது பிறந்த நாளின் போது கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கிய 1 கோடி ரூபாய் நிதி மற்றும் மகிழுந்தை அப்படியே கட்சி நிதியை வழங்கியவர். இது இவரது நேர்மைக்கு ஒரு வரலாற்று சான்றாகும். இமாலய புகழ்பெற்ற தலைவராக இருந்தும் அவர் கடைசி மூச்சு வரை ஒரு சாதாரண மனிதரை போல எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். தாமிரபரணி நதி மற்றும் இயற்கை வளங்களை மணல் மாஃபியாக்களிடமிருந்து காக்க அவர் நடத்திய இடைவிடாத போராட்டங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. 18 வயதிலேயே பொது வாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டு 7 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் மறைந்த பிறகும் தனது உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு தானம் செய்து தனது நேர்மையை நிலைநாட்டியுள்ளார். தங்கம் விலை உயர்வுக்கு இதுதான் காரணம். மத்திய நீதி மந்திரி நிர்மலா சீதாராமன் விளக்கம். இந்தியாவில் தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சங்களை தொட்டு வரும் நிலையில் அதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கம் விலை உயர்வு என்பது உள்நாட்டு தேவை மற்றும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் சார்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், இந்தியாவில் பண்டிகை காலங்கள் மற்றும் அட்சய திருதி போன்ற விசேஷ தினங்களால் தங்கத்திற்கான உள்நாட்டு தேவை அதிகரித்துள்ளது. அதுபோலவே உலகளவில் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கத்தை இருப்பு வைப்பதற்காக தங்கத்தை வாங்கி வருகின்றன. இதுவே சர்வதேச சந்தையில் தங்கம் விலை அதிகரிக்க முக்கிய காரணமாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் தங்க இறக்குமதி கடந்த சில மாதங்களில் $50 பில்லியன் வரை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தங்கம் இறக்குமதியை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இந்தியாவில் தங்கத்தில் முதலீடு செய்வது இன்னும் ஆபத்தான நிலையை எட்டவில்லை என்றும் நுகர்வு ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள்ளேயே இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களை ரிசர்வ் வங்கி தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நிர்மலா சீதாராமனின் தங்கம் விலை ஏற்றம் குறித்த இந்த விளக்கம் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகின்றன. திராவிட கட்சிகளோடுதான் கூட்டணி. தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு. தமிழக அரசியலில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் இன்றைய அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்டது. இந்த சூழலில் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் அவசர ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், திராவிட கட்சிகளுடன் தான் எங்களுடைய கூட்டணி இருக்கும். பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் இது குறித்த இறுதி அறிவிப்பு வெளியாகும் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைய ராமதாஸ் தரப்பு ஆர்வம் காட்டினாலும் அங்குள்ள விசிகாவின் கடும் எதிர்ப்பு காரணமாக பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் அதிமுகவில் ஏற்கனவே அன்புமணி அணி உள்ளதால் தார்மீக ரீதியாக அங்கு செல்வதிலும் சிக்கல் நீடிக்கிறது. திராவிட கட்சிகளின் பக்கம் ராமதாஸ் சாய்வது சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கான வியூகமாக கருதப்படுகிறது. 28ஆம் தேதி வெளியாக போகும் அந்த அறிவிப்பு எடப்பாடி பக்கமா அல்லது ஸ்டாலின் பக்கமா என்பதே தற்போதைய $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்த நிலையில் ராமதாஸின் இந்த அதிரடி அறிவிப்பு சமூக வலைதள பக்கங்களில் பல்வேறு விவாதங்களை முன்வைத்துள்ளது. இது குறித்த செய்திகள் தற்போது வேகமாக பரவி வருகின்றன. நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது சினிமாக்காரன் இல்லை, அரசியல்வாதிதான். விஜயின் பழைய வீடியோ வைரல். மக்கள் தான் தோற்றார்கள் என உருக்கம். நேர்மையின் சிகரம் ஐயா நல்லக்கண்ணுவின் மறைவை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவரை பற்றி மாநாட்டில் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் மீண்டும் பரவி வருகிறது. 101 வயது வரை கொள்கை மாறாமல் வாழ்ந்த நல்லக்கண்ணு அவர்கள் தனது அரசியல் பயணத்தில் 3 முறை தேர்தலில் போட்டியிட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது தமிழக அரசியலின் ஒரு தீராத வடுவாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் விஜயின் அந்த பேச்சு மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது. நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது சினிமாக்காரன் இல்லை, அரசியல்வாதிதான். அம்பேத்கர், காமராஜர் போன்ற மகத்தான தலைவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது இந்த அரசியல்வாதிகள் தான். எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளிகளும் இல்லை, முட்டாள்களும் இல்லை என்று ஆவேசமாக அந்த வீடியோவில் அவர் பேசியுள்ளார்.
சாடியுள்ளார். 1999 கோவை மக்களவைத் தேர்தலில் 43% வாக்குகளை பெற்றும் வெறும் 6% வாக்கு வித்தியாசத்தில் நல்லக்கண்ணு தோல்வியை தழுவியதை சுட்டிக்காட்டும் இணையவாசிகள் தோற்றது நல்லக்கண்ணு இல்லை மக்கள்தான் என்று பதிவிட்டு வருகின்றனர். தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் விஜயின் இந்த பேச்சை தற்போது தீவிரமாக பகிர்ந்து நல்ல தலைவர்களே மக்கள் அடையாளம் காண வேண்டிய நேரம் இது என்று முழக்கமிட்டு வருகின்றனர். சமூக வலைதள பக்கங்களில் இது முக்கிய கவனம் பெற்று வருகிறது. 7 பொது தொகுதிகளில் பட்டியலினத்தவர் சீமானின் அதிரடி அரசியல். சாட்டை துரைமுருகன் நெத்தியடி விளக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தேர்வு குறித்து சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அதிரடியான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதை மட்டும் ஒரு தரப்பினர் விமர்சித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அக்கட்சியின் உண்மையான சமூக நீதியை பட்டியலிட்டுள்ளார். சாதாரண தனி தொகுதிகளில் மட்டுமே பட்டியல் இனத்தவரை நிறுத்தும் திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி 7 பொது தொகுதிகளில் பட்டியல் இன வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 4 தொகுதிகளில் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் 2 தொகுதிகளில் தேவேந்திரகுல குயலாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் 1 தொகுதியில் பழங்குடியின வேட்பாளரும் நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஐயர்களுக்கு சீட் வழங்கியது மட்டும்தான் விமர்சிப்பவர்களின் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் வண்ணார், ஆசாரி, குயவர், மருத்துவர் சமூகத்தினருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை பேச மறுக்கின்றனர் என்று அவர் சாடியுள்ளார். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் சீமான் 46 தனி தொகுதிகள் தாண்டி பொது தொகுதிகளிலும் பட்டியல் இனத்தவருக்கு அதிகாரம் வழங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் இது குறித்த விமர்சனங்கள் சமூக வலைதள பக்கங்களில் கவனம் பெற்று வருகின்றன. டெல்டாவை குறிவைக்கும் விஜய். தஞ்சாவூரில் பிரம்மாண்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். மார்ச் முதல் வாரத்திற்கு பின் அதிரடி கிளப்பும் தாவேகா. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி பயணிக்க தயாராகி வருகிறார். மார்ச் மாதம் 2வது வாரத்தில் தஞ்சாவூரில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்கான அனுமதி கோரி அக்கட்சியின் நிர்வாகிகள் விரைவில் காவல்துறையிடம் மனு அளிக்க உள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வெற்றிகரமாக நிர்வாகிகள் சந்திப்பை முடித்த விஜய் தற்போது கிராமப்புற வாக்குகளை ஈர்க்கும் நோக்கில் தஞ்சாவூரை தேர்வு செய்துள்ளார். நகர்ப்புறங்களில் தனக்கு இருக்கும் ஆதரவை போலவே டெல்டா மாவட்டங்களின் விவசாய கிராமங்களிலும் தனது செல்வாக்கை அதிகரிக்க இந்த சந்திப்பு உதவும் என விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூரை தொடர்ந்து பொள்ளாச்சியிலும் கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ள விஜய் ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் ஒரு மாவட்டத்தை சந்திக்க இலக்கு வைத்துள்ளார். அதே சமயம் மார்ச் முதல் வாரத்திற்கு பின் சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் தஞ்சாவூரில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தையும் விஜய் தொடங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் விஜய் தயார் செய்து வருவதால் மார்ச் மாத இறுதியில் தாவேகாவின் வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என தெரிய வருகிறது. இரட்டை இலை சின்னம் கிடையாது. தனி சின்னத்தில் களம் காணும் ஐஜேகே. எடப்பாடி பழனிசாமியுடன் பாரிவேந்தர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பாரிவேந்தர் அதிமுக கூட்டணியில் ஐஜேகே தனி சின்னத்தில் தான் போட்டியிடும். எங்களுக்கு செல்வாக்குள்ள 7 தொகுதிகளின் பட்டியலை எடப்பாடியிடம் அளித்துள்ளோம் என அதிரடியாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்துவிட்டு இறுதி முடிவை சொல்வதாக தெரிவித்துள்ளார். எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் நிறுவனரான பாரிவேந்தர் கடந்த 2019 திமுக கூட்டணியில் எம்பியாக வென்றவர். பின்னர் 2024 பாஜக கூட்டணிக்கு சென்று தற்போது 2026 தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். கடந்த காலங்களில் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணியில் இடம்பெற்ற ஐஜேகே இந்த முறை அதிமுக பலத்துடன் தனது முதல் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பதிவு செய்ய முனைப்பு காட்டி வருகிறது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் தனி சின்னத்தில் நிற்பது என பாரிவேந்தர் எடுத்துள்ள முடிவு கூட்டணியில் உள்ள மற்ற சிறிய கட்சிகளிடையும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவில் மரியாதையே இல்லை. அதிமுகவுக்கு திரும்பும் நிர்வாகிகள். விஜய் ஆவேசமாக சாடிய எஸ்பி வேலுமணி. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கோவையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தாவேகா தலைவர் விஜயை மிக கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து வருவது கொங்கு மண்டலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வேலுமணியின் இந்த பேச்சு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது. விஜய் அவ்வப்போது வந்து பேசிவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார். எம்ஜிஆர் போல ஒரு தலைவர் மக்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் கரூரில் விஜயை பார்க்க வந்த அப்பாவி மக்கள் 43 பேர் உயிரிழந்த போது அவர்களில் கூட பார்க்காமல் விஜய் வீட்டிற்கு ஓடி போனார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்திக்க கூட அவருக்கு மனமில்லை. இப்படிப்பட்டவரை எப்படி தலைவராக ஏற்க முடியும் என்று வேலுமணி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு சென்றவர்களுக்கு அங்கு உரிய அங்கீகாரமோ மரியாதையோ கிடைப்பதில்லை. அவர்கள் இப்போது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பழைய பதவியும் மரியாதையும் கிடைத்தால் தாவேகாவில் இருந்து அனைவரும் அதிமுகவுக்கு வர தயாராக உள்ளனர் என்று குண்டை
தூக்கி போட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் வேளையில் தாவிகாவிலிருந்து நிர்வாகிகள் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிற்கே திரும்புவார்கள் என வேலுமணி கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.